கதையில நம்ம ஹீரோ ஒரு வேம்பயர். இப்ப இவன் 100 வருஷத்துக்கிட்ட இந்த சவப்பெட்டியில தூங்க போறான். இதுக்கு அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ காவலுக்கு இருக்க சொல்றான். அதோட இன்னொருத்தன் கிட்ட போயிட்டு, "நீ தான் இந்த சவப்பெட்டிய 100 வருஷங்களுக்கும் பத்திரமா வந்து பாதுகாக்கணும். இதுக்கப்புறம் திறந்து விட வேண்டியது உன்னோட கடமை." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போய் தூங்க போயிடுறான். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இவங்கள பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இத 100 வருஷத்துக்கு அப்புறம் திறந்து விடுறதுக்காக ஒருத்தர் கிட்ட ஒரு ஜாப குடுத்தாருல, அவரோட பையன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுறான். இதனால வர பரம்பரையா அவங்க வந்து அத பின்தொடர விட்டுர்றாங்க. கடைசியா அந்த வாரிசு சேர்ந்த ஒரு பொண்ணு, அவகிட்ட இந்த பேலஸோட ஒரு கீ கிடைக்குது. அத போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அங்க ஒரு சவப்பெட்டியும் இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு கியூரியாசிட்டில ஓப்பன் பண்ணிடுறா. ஓப்பன் பண்ணா இத்தன வருஷம் ஆகியும் அதே மாதிரியே நம்ம ஹீரோ வந்து எந்திரிக்கிறான். "யார்றா நீ?" அப்படின்னு கேட்க, "பரவால்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நெனச்சேன். நீ ரிலீஸ் பண்ணியிருக்க. உனக்கு என்ன வரம் வேணும் கேளு." அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, பேசிட்டு இருக்கையிலே திடீர்னு பார்த்தா, "நீ யார்றா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவனுக்கு ரத்த வாடை வருது. பார்த்தா அவளோட கையில அடிபட்டிருக்கு. அப்பதான் புரிஞ்சுக்கிறான் இவன் இன்னும் முழுசா வந்து மனுஷனா மாறலன்னு. இந்த 100 வருஷம் வந்து முடியறதுக்குள்ளாரவே ஒரு நாளைக்கு முன்னாடி இவன் ஓப்பன் பண்ணியிருப்பா. அதனால இவன் பாதி மனுஷனாவும் பாதி வேம்பையராவும் இருப்பான். ஹீரோயின கடிக்க போக இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, இவங்க 2 பேத்துக்குள்ளயும் எப்படி லவ் கிரியேட் ஆகுதுன்றதான் இந்த சீரிஸோட கதை.